அந்த இசை மேலும் வசீகரித்தது. அப்போது தான் இசையமைத்த ஒரு புதிய இசை படிவத்தை போட்டு காட்டினார் திலீப். காவிரி தண்ணீர் பிரச்சனை தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகாவுக்கும் இடையே கொழுந்துவிட்டு இருந்த நேரம். எப்போதுதான் எரியவில்லை. அது தொடர்பாக தன் பள்ளிக்கால நண்பருடன் பரத்பாலா கொடுத்திருந்த ஒரு குறும்பட ஐடியாவுக்காக திலீப் போட்டிருந்த டியூன் தான் அது. அந்த இசை மணிரத்னத்தை தாக்கியது, மனதை என்னவோ செய்தது. இந்த இசை வேறு, இது வேறு கட்டத்துக்கு போக துடித்து கொண்டிருக்கும் நெருப்பு என்பது அவருக்கு புலப்பட்டது. உடனே நீதான் அந்த அடுத்த படத்துக்கு இசையமைப்பாளர் என்று உறுதி கூறிவிட்டு வந்துவிட்டார். ரகுமான் அதனால் பெரிய புலாங்கிதம் ஏதும் அடையவில்லை. ஏனென்றால் திரை இசையின் மீது அப்போது அவருக்கு பெரிய ஆர்வம் இருக்கவில்லை. ஒரு இசை விழாவுக்காக மும்பை சென்றார் திலீப். அவருடைய இசைத்திறமை முன்பே அறிந்திருந்த நௌஷாத், ரகுமானின் தந்தை சேகர் நௌஷத்துடன் பணிபுரிந்தவர், திலீப்பிடம் நீ திரை இசைக்கு வர வேண்டும், அதற்கான முழு திறமை உன்னிடம் உண்டு என்றார். திலீப் வெறும் புன்னகையே அவருக்கு பதிலாக தந்தார். யோசிக்காதே, சினிமாவுக்கு நீ நிச்சயம் வரணும் என்று சொல்லி ஆசீர்வதித்தார் அந்த முதிய இசை மேதை. ஆனாலும் ரகுமான் அவராக இசினிமா இசை நோக்கி